Hi friends, welcome to my kitchen. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து வாழைப்பூ முட்டையை சேர்த்து சூப்பரான ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். இந்த வாழைப்பூ வந்து நான் கடையில் வாங்கின பேக்கெட்டில் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பாருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இதே மாதிரி உங்களுக்கு கடைகளில் வந்து பேக்கெட்டில் உங்களுக்கு வாழைப்பூ பொருள் கிடைக்குது. அது நீங்கள் எக்ஸ்பைரிங் டேட்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வாழைப்பூ வாங்கி க்ளீன் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் வாழைப்பூ சாப்பிடணும் போல் இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி இது மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். எப்போமா ஒரு வாட்டி வாங்கி இப்படி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழைப்பூ நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் எப்போவுமே தேங்காய் எண்ணெய் தான் விடுவேன் பொரியலுக்கெல்லாம். நீங்கள் எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் விட்டுக்கலாம். கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கி, அதாவது க்ரஷ் பண்ணி பூண்டை வந்து நல்லா தட்டி போடுங்க. நறுக்கி போட விட தட்டி போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள். அது கூடவே பொடியாக நறுக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க, நல்லா கிளறி விடுங்க. இதில் வந்து உங்களுக்கு காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகாய் இல்லைன்னா 2 காஞ்ச மிளகாய் எது வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே பச்சை மிளகாய், அதாவது சிவப்பு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். நம்ம மிளகாயில் நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுன்னா உங்களுக்கு சில பேர் சிவப்பு ஆயிடும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதே மாதிரி சிவப்பு மிளகாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, தூர போடாதீங்க. ரசமெல்லாம் பொடி பண்ணுறதுக்கு ரசம் வந்து நீங்கள் உடனே மிக்சியில் அரைக்கும்போது சிவப்பு மிளகாய் இந்த மிளகாய் போடுங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதாவது கழுவி வச்சுருக்கிறேன் இந்த வாழைப்பூ இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. எப்போவுமே எந்த காய் போட்டாலும் அந்த காய் கூட எண்ணெயோடு சேர்த்து நல்லா கிளறி விடணும் பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். பூ வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது வாழைப்பூ. அதனால் கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அது உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மூடி வச்சு வேக வைங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா இதாகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு சுறா புட்டு மாதிரியே இருக்கும். நீங்கள் சுறா புட்டு சாப்பிட்டுங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும் பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் 2 இதோடு உங்களுக்கு போதும். எனக்கு முட்டை சேர்க்க வேண்டாட்டி இதில் வந்து பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் திருவி அரைச்சி போட்டு பரபரன்னு அரைச்சி போட்டு இதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் முட்டை சேர்க்கணும். அந்த முட்டை கூட மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. திருப்பி நல்லா கிளறி விடுங்க. அதாவது முட்டையெல்லாம் போட்டு உடனே கிளறக்கூடாது. கொஞ்சம் நேரம் அந்த முட்டையை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கிளறி விட்டுனா உங்களுக்கு முட்டை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகி வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காயோடு சேர்த்து கிளறி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. நல்லா உதிர்ந்தாப்பில் உங்களுக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.